Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய அணியோட சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட் பலம் மற்றும் பலவீனம் பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. ஸோ இந்திய அணியோட பலம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலம் மற்றும் பலவீனம். பலம் என்ன அப்படின்னா பேட்டிங் நல்லா ஃபார்மில் இருக்காங்க எல்லாருமே. ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா ஆகட்டும், மேட்சும் மூணாவது மேட்சும் இப்போ சமீபத்தில் நடந்த இங்கிலாந்து சீரீஸில் சொதப்பி இருந்தாலும் ரெண்டாவது மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடித்து நான் இன்னும் இருக்கிறேங்கிறத மாதிரி காட்டியிருக்கிறாரு. கில் சொல்ல வேண்டாம், செம ஃபார்மில் இருக்கிறாரு. விராட் கோலி ஸோ ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு. சேய நல்லா ஃபார்மில் இருக்கிறாரு. KL ராகுல் ஆல்சோ சூப்பரான ஃபார்மில் இருக்கிறாரு. ஹார்திக் பாண்டியா பவுலிங்லையும் கலக்கிறாரு, பேட்டிங் கலக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா சூப்பர் ஃபார்மில் இருக்கிறாரு. அக்ஷர் பட்டேல் தென் பவுலிங்கில் மட்டும் வர அது அப்புறம் பார்ப்போம். இன்னொரு பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துபாயில் தாங்க எல்லா மேட்சும் ஆட போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எல்லா 3 லீக் மேட்சும் துபாயில் தான் ஆட போகிறீங்க. செமிஃபைனலும் பார்த்தீங்கன்னா துபாயில் தான், ஃபைனல் போனாலும் துபாய் தான். ஸோ துபாய்ங்கிறது இவங்களுக்கு ஒரு மற்றவங்க டீம் மாதிரி அங்கே போகணும் இங்கே போகணும், ரவல்படி போகணும், கராச்சி போகணும், லாகூர் போகணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே இடத்துல கடைசி வரை நீங்கள் இருக்கலாம். கிட்டத்தட்ட மொத்தம் ஃபைனல் வர போனாலுமே உங்களுக்கு 5 மேட்ச் தான் வரும். ஸோ அதனால் ஒரே இடத்துல இருக்கலாம். இது இவங்களுக்கு ஒரு பலம். பட் இதுவே ஒரு பலவீனமாக இருக்குது. ஏன் அப்படின்னா துபாய் பொறுத்தவரை எப்போவுமே ஒரு இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். பட் இது 2 விதமாக இருக்கும். அந்த பிச்சு பிஹேவ் பண்ணும். அதாவது சன்லைட்டில் ஒரு மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ணும். அப்புறம் அண்டர் லைட்ஸ், அதாவது இருட்டுனதுக்கு அப்புறம் லைட் வருது தெரியுமா, ஸ்டேடியம் லைட்டு, அதில் பிச்சு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணும். ஸோ இதனால என்ன செய்கிறாங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபரபிள் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிக்கணும், தென் ஃபர்ஸ்ட் பவுலிங். சேசிங் ஈஸியாக இருக்கும். துபாய் பிச்சை பொறுத்தவரை நார்மலாக துபாய் பிச்சில் சேசிங் ஈஸியாக இருக்கும். டாஸும் நம்ம கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுதான் அந்த துபாயில் ஒரு பெரிய இது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இதே நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறோம், சேஸ் இன்னொரு டீம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ரெண்டாவது பும்ரா இல்லாதது ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் பார்க்கப்படுது. ஸோ பும்ரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முகமது ஷமி இருக்கிறாரு. பட் அவர் இன்னும் அந்த பழைய இதுக்கு இன்னும் வரல, அது ஒரு பிரச்சனை. தென் ஹர்ஷித் ராணா ரன்ஸ் நல்லா இது பண்ணாலும் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்குள்ளே வராரு. ஸோ இன்னும் வரணும். சரி, இன்ஃபேக்ட் நான் சிராஜ் அந்த இடத்துல ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் நல்லா பவுலிங் போடுவாருங்க, சூப்பராக போடுவார். பட் பவுலர்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. பேட்டர்ஸ் நல்லா பண்ணிடுவாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எந்த மாதிரி பண்ண போகிறாங்க அதில் தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ துபாய் அப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், டாஸ் ரொம்ப முக்கியம். டாஸ் வின் பண்ணி நீங்கள் சேஸ் பண்ணிங்கன்னா மேட்ச் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம மேட்ச் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி February 20ஆம் தேதி பங்களாதேஷ் கூட, தென் 23ஆம் தேதி பாகிஸ்தான் கூட, தென் March 2ஆம் தேதி நியூசிலாந்து கூட இருக்குது. இதில் 2 மேட்ச் ஜெயிச்சாலே நம்ம செமிஃபைனலில் போயிடலாம். ஸோ 2 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. நம்புறேன் பாகிஸ்தான் கூடயும் பங்களாதேஷ் கூடயும் ஜெயிச்சிருவாங்க. நியூசிலாந்து கூட கண்டிப்பாக ஒரு ஃபைட், நல்ல மேட்ச் இருக்கும். நியூசிலாந்து கூட நல்ல மேட்ச் இருக்கும், பாகிஸ்தான் கூட ஒரு நல்ல மேட்ச் இருக்கும். நியூசிலாந்து கூட நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுமன் கில் ஓப்பனிங் இறங்குவாங்க. விராட் கோலி நம்பர் 3 வருவார். ஸ்ரேயஸ் ஐயர் 4, KL ராகுல் 5, 6 அக்ஷர் பட்டேல், 7 ஹர்திக் பாண்டியா, 8 ரவீந்திர ஜடேஜா, 9 ஹர்ஷித் ராணா, 10 முகமது ஷமி, 11 வருண் சக்கரவர்த்தி இருக்கிறாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக குல்தீப் யாதவ் உள்ள வருவார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குல்தீப் யாதவ் தான் ஆடுவாங்க. தென் ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் வருவார். அங்கே அந்த ஒரு சேஞ்ச் இருக்குது, நம்ம எதிர்பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்திக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா யாராவது இன்ஜுரி ஆனால் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். மற்றபடி அவங்க 3 ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவோட தான் ஸ்டார்டிங்கில் ஆடுவாங்க. ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங்க்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்க போது. ஸோ இது ஒரு நல்ல பிளேயிங் 11 கூட. திரும்ப கேட்டால் அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் ப்ரொமோஷனும் கிடைக்குது. ஸோ KL ராகுல் தாங்க, அவரோட இடம் சரியில்லாமல் இருக்குது. மற்றபடி டீம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல்